ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த கேம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு ஒரு 16 பேர் இருக்காங்கன்னா அவங்கள ஒருத்தவங்களையும் எலிமினேட் பண்ணிட்டு நம்ம கடைசி வரைக்கும் வர்றது தான் அந்த கேமாக எனக்கு தெரியுது. அண்டு அந்த கேமில் ஒரு பர்டிகுலர் பர்சன் பண்ணுற விஷயத்துலாம் நோட் பண்ணி பார்க்குறப்போ அது எப்படி தெரியுதுன்னா, அண்ட் அது எஃபெக்டிவாகவும் இருக்கிற மாதிரியும் தெரியுது. அது என்ன ஒரு விஷயம்னா, அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு லைஃப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்ஸ்லாம் ரெகுலர் டாஸ்க்ஸ் தான். ஏதாச்சும் சமைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, வாஷிங் பண்ணுறது, ஸோ ஒரு மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம். ஸோ இந்த மாதிரி டாஸ்க்லாம் பிக் பாஸ் எல்லாருக்கும் அலாட் பண்ணுறாரு. அந்த டாஸ்க்ஸ்க்குன்னு ஒரு ஹெட்டு போட்டு, அந்த ஹெட் ஒரு அல்டிமேட் ஹெட்டை ஒருத்தர், டீம் லீடராக ஒருத்தர் போட்டு அவங்க எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி, எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்க்குறப்ப ஆஸ் எ டீம் மெம்பராக, ஆஸ் எ பிக் பாஸ் ஹவுஸ்மேட் கண்டஸ்டண்ட்டாக அவங்களோட ஒர்க் என்னவா இருக்குதுன்னா, அவங்கள சோதிக்கிறதா அப்படிதான் இருக்குது. அதாச்சும் இப்போ காடில் யூஸ்வலாக சொல்லுவாங்க, காடில் ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்தணும்னா, இல்லைன்னா ஒருத்தவங்களோட பொறுப்பு புரிய வைக்கணும்னா அவங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொடுத்து அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது மூலயமா அவங்களுக்கு லைஃப்னா என்னன்னு புரிய வைக்கிறதா இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்குலாம் ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் கொடுக்கப்பட்டது. இப்போ ஒரு டீம் லீடர் நம்ம அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றப்ப அவங்களுக்கு அவங்களோட வேலையை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்கன்னா பிக் பாஸ் கொடுக்குற சலுகை எல்லாம் நாமினேஷன் டிக்கெட், அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கான கிரெடிட்ஸ், அவங்களுக்கான ப்ராஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா? அது அவங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணுறது தான் இருக்கட்டும். அண்ட் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கும். ஸோ அவங்க உள்ள ஸ்டேவாக இருப்பாங்க. பட் ஆனால் அண்டர் தி டேபிள் அவங்களுக்கு இல்லை நம்ம அவங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற வேலையை சரியாக செய்யாமல் நம்ம கரைகள் காட்டிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் இல்லையா? அதனால ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் இருக்கும். ரெண்டாவது நம்ம கொடுக்குற தொல்லையை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணி நம்மளை ஒழுங்காக ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றத மேட்டர். ஆனால் அவங்க கொடுக்குற ஒர்க்கை நம்ம சரியாக செய்யாமல் அவங்களுக்கும் சரியாக ஹேண்டில் பண்ண தெரியலன்ற கடைசியில் கெட்ட பேர் அவங்களுக்கு தான் வரும். ஸோ அவங்களால பேட் பர்ஃபார்மன்ஸ் போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அவங்கள வெளியே துரத்துறதுக்கான வழியாக தான் இது இருக்குது. இதெல்லாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பர்ஃபார்மர் நம்மளுக்கு ஒரு இரிட்டேட்டிங் பர்ஃபார்மர் இந்த பிக் பாஸ் சீசன் 9 நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரீசெண்டாக அந்த விஷயத்த யோசிச்சு பார்க்குறப்ப, ரீசெண்டாக அந்த ஷோவை பார்க்குறதால கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆட்டோமேட்டிக்காக மண்டைக்குள்ள நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் மண்டைக்குள்ள ஓடுது. அனலைஸ் பண்ணிருக்கா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நோட் பண்ணி பார்க்குறப்ப ரியல் அவங்க சொல்கிறாங்க நான் ரியல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்களோட ஆக்சுவலாக அவங்க எப்படியா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். பட் ஆனால் அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யார் சொல்கிறதையும் ஒபே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் இஷ்டத்தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே நிறைய பேர் வெளில அமிச்சிட்ட மாதிரி தெரியுது. ஸோ இது ஒன் ஆஃப் தி பிளேவாக இருக்கும் அப்படின்ட்டு கூட எனக்கு தெரியுது. அண்டு another thing is, அவங்க இப்போ சப்போஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறப்ப நமக்கு தோணுன ஒரு விஷயம் தான் இது. பிரகாவமா சரி விடுங்க. இப்போ ஒருத்தவங்க ஒர்க் பண்ணல அப்படின்றப்ப நம்ம நம்மளுக்கு யாராச்சும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே. நம்மளுக்கு யாராச்சும் ஒர்க் பண்ணுறப்ப நம்மளுக்கு திரும்பி அவங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணும். அப்படின்றப்ப நம்ம சொல்கிற வேலையை ஒருத்தவங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணாதப்ப நம்ம அவங்களுக்கு எந்த சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? இப்போ சப்போஸ் இவங்களுக்கு ஒரு ஒர்க் அலாட் பண்ணிக்கிறாங்க, கிளீனிங் அப்படின்றப்ப அந்த ஒர்க்கை அவங்க பண்ண மாட்டாங்கன்றப்ப இதர
வேலைகள் ஒரு ஹவுட் மெயின்டெனன்ஸ்னால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை பிரித்து பண்ணணும் இல்லையா? ஆனால் ஒருத்தவங்க வந்து ஒரு வேலையை பண்ணல. இப்போ வந்து கிச்சன் வந்து தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அவங்க க்ளீனிங் வேலையை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ வந்து கிச்சன் வேலைங்க நம்மளுக்காக அவங்க கிச்சன் வேலையை பார்க்குறப்ப, சமைக்கிற வேலையை பார்க்குறப்ப, சாப்பாடு செஞ்சு தர வேலையை பார்க்குறப்ப நம்ம அவங்களுக்காக க்ளீனிங் வேலையை பண்ணி கொடுக்கணும். அதுதானே நியாயம். ஸோ அப்படி பண்ணாதப்ப நம்ம வந்து என்னென்னா அவங்களுக்கான சர்வீஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்களே சமைச்சு சாப்பிட்டுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்களே வந்து க்ளீன் பண்ணிங்க. இஃப் சப்போஸ் அவங்க கிச்சன் டீமில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்களே உங்கள் இடத்த க்ளீன் பண்ணிங்க. ஸோ அவங்க இடத்த மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருக்கலாம் நம்ம. ஸோ பேசிக்காக அவங்களுக்கான சலுகைகளை நம்ம வந்து கட் பண்ணணும் எப்போ அவங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணாத அப்போ தான். இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்ற மாதிரி தான். அப்புறம் இன்னொரு திங் வந்து நான் நோட் பண்ணது இல்லைன்னா எல்லாரும் வந்து மறந்து போயிடுறாங்க. அதாச்சும் வந்து ஒருத்தவங்களை இரிட்டேட் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுற ஒர்க்கை வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றப்ப நம்ம வந்து அது வந்து ஒன்றும் நம்மளுக்கு அதுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு இது நம்மளுக்கு சாரியோ ஏதோ ஒரு விஷயங்கள் ரிட்டர்ன்ஸை பண்ணி தான் ஆகணும். ஸோ அது எதுவுமே பண்ணாமல் நாட்கள் கடந்ததுக்கப்புறம் அப்படியே சிரிச்சிட்டு ஒரு மாதிரி வந்து மயங்கிட்டு ஒரு மாதிரி வந்து அப்படியே கடந்து போயிடுறாங்க. ஒரு மாதிரி அப்படியே அடுத்த நாள் அப்படியே மறதின்னு சொல்லுவாங்கள்ல, மறதி நேஷனல் வியாதி, உலக வியாதி, என்னமோ ஒரு வியாதி. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால எல்லாம் வந்து மறந்து போய் அப்படியே போயிடறாங்க. ஸோ இப்படி நம்மளுக்கு பண்ண விஷயத்தெல்லாம் மறந்து போயிட்டு திரும்ப அவங்களுக்கு நம்ம ஃபேவர் பண்ணுறதாலையோ அவங்ககிட்டே போய் பழகிறதாலையோ அது என்ன ஆகுனா என்ன சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சவே மாட்டாங்க. அவங்க பண்ணதை தெரியும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாச்சும் ஒரு விஷயத்த வந்து இஃப் ஃபயர் நாட் சப்போஸ் டு hit us, burnt us, we return go to the place அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் வந்து இப்போ நெருப்பு வந்து சொல்லலாம், எல்லாரும் நெருப்பு மலையில ஆடுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக ப்ரொடெக்டிவாக இருக்கும். நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சா நம்ம அந்த இடத்த வந்து ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும். நம்ம டிஃபென்ஸ் பண்ணணும். நம்ம டிஃபென்ஸே பண்ணாமல் சரி ஓகே பரவாயில்ல விட்டுட்டே போயிட்டோம்னா அவங்க வந்து நம்மளை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு டெமலிஷ் பண்ணிட்டு நம்ம இடத்த வந்து கான்கர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ திஸ் ஆர் தி திங்ஸ் என் மண்டையில் ஓடிட்டு இருந்த விஷயம். ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷராக இருந்துச்சு. இதை வந்து எங்கேனாச்சும் டெலிவரி பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ரெக்கார்ட் பண்ணி நம்ம இந்த டைமில் இதை யோசிச்சு வச்சோம் அப்படின்றதுக்காக. சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.